வணக்கம். என்னுடைய பேர் கலைச்செல்வி. நான் பிஎஸ்சி நர்சிங் ஜிப்மரில் படிச்சிருக்கேன். நான் இப்போ வெல்ஃபேர் ஆஃபீஸராக ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் கவர்மெண்ட்டாக நான் ஒர்க் பண்ணுறேன். என்னுடைய பொண்ணு பேர் பிரகதி. அவங்க 5th ஸ்டாண்டர்ட் க்ளூனியில் படிக்கிறாங்க. அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுக்கணுன்றது அவளுக்கு ரொம்ப ஆசையாகவே இருந்தது. ஆனால் பக்கத்தில் எந்த கிளாசிக்கல் கற்றுக் கொடுக்குற டீச்சர்ஸ் யாருமே இல்லாதனால நாங்கள் ஒரு 3 வருஷமாக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் மொபைலில் வாட்ஸ்அப்பில் ஒரு ஆடு ஒன்று பார்த்துருந்தோம். இது போல் டாக்டர் சிற்பி ஜெயராமன் பல்கலைக்கூடத்தில் இது போல் கிளாசிக்கல் டான்ஸு, ட்ராயிங்கு, பெயிண்டிங்கு, யோகா இது போல் சொல்லித்தரதான் நான் பார்த்துருந்தேன் அந்த ஆடு. அதே எனக்கு இன்னொரு சந்தோஷம் என்னன்னாக்கா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே அந்த இன்ஸ்டியூட் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறமா போயிட்டு அவங்கள நான் பார்த்தேன். ஆனால் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, அவங்க குரு சார்கோல் மேடம் எங்களுடைய சீனியர் அவங்க ஸ்கூலில். அப்புறம் பார்த்தோன்னே தான் எனக்கு தெரிஞ்சுது. அப்புறம் அவங்களே ஐடென்டிஃபை பண்ணி கேட்டாங்க, நீங்கள் இம்மாக்குலேட்டில் தான் படிச்சிங்களான்ட்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் பாப்பா ரெகுலராக அவங்கக்கிட்ட கிளாஸ் போயிருந்தாங்க. ஆனால் போன 3 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ்க்கெலாம் அவங்க இட்டுட்டு போனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு செல்வ விநாயகர் கோயிலில் ஒரு ப்ரோக்ராமுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அது ஒரு சின்ன கோவில் தான் அது. அங்கே போயிட்டு பாப்பா டான்ஸ்லாம் அவங்க குரூ கூட நல்லா டான்ஸ் பண்ணாங்க. அவங்க ஒரு சின்னதாக ஒரு சர்டிஃபிகேட்ஸு, ஒரு ப்ரைஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்த 1 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் 15 அப்போது ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மூலயமா ஒரு தஞ்சாவூர் ஃபெஸ்டிவலில் ப்ரோக்ராம் நம்மளுடைய காமராஜர் மணிமண்டபத்தில் நடந்தது. அங்கேயும் பாப்பா போயிட்டு டான்ஸ் பண்ணி அவங்களும் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா அடுத்த 1 மாதம் பார்த்தீங்கன்னாக்கா சிவன் கோயிலில் ஆயுத பூஜை ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அங்கேயும் பாப்பா டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஷீல்டு, ஒரு மெடல் ஒன்று, சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபஸ்ட்லாம் பாப்பா பயந்துக்கின்னு டான்ஸ்லாம் பண்ண மாட்டா. இப்போ கொஞ்சம் தைரியமாகவும் இருக்கிறா. அதேமாரி இப்போ அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸும் டான்ஸில் நிறையா கிடச்சிருக்காங்க. அதேமாரி இந்த இன்ஸ்டியூட் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே அவங்க மேடமோடைய அப்பாவை எங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க அரியாங்கப்பா பல்கலைக்கூடத்தில் அவர் கிளாஸ் எடுத்திருந்தார். ஈவினிங் கிளாஸ் எடுத்துருந்தனால எங்களால் அப்போ போக முடியல. ஆனால் நான் வீணை கிளாஸ் போனேன். நான் ஒரு 1 வீக்கில் அப்புறம் என்னால் போக முடியல. ஆனால் இப்போ அவங்களுடைய டாக்டர்கிட்டே பாப்பா கற்றுக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு எங்கள் அப்பாவும் அவரும் ரொம்ப ஃப்ரெண்ட். எங்கள் அப்பா நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. அது மேடம் கிட்ட கூட நான் இப்போ தான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த இன்ஸ்டியூட் போனதுக்கப்புறம் பாப்பா நல்ல ஒரு தைரியமாக இருக்கிறாங்க. அதுவும் சலங்க பூஜை பண்ண போகிறாங்கன்ற போது எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இது எங்கள் ஃபேமிலியில் யாருமே டான்ஸே நாங்கள் கற்றுக்கவே இல்லை. ஸ்கூலு, படிப்பு, வீடுன்னு இப்படி தான் இருந்தோம். இப்போ தான் வெளியில் பாப்பா வெளில வந்திருக்கிறா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே அரங்கேற்றம் பண்ணணும், அது வரையும் இருக்கணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. ஹாய், என்னோடய பேர் பிரகதி. நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னுடைய ஸ்கூல் பேர் செயின்ட் ஜோசப் ஆஃப் க்ளூனி ஸ்கூல் சிபிஎஸ்சி. நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிச்சதுனால வீட்டுக்கிட்டே எந்த இன்ஸ்டியூட்டும் இல்லை. நான் வேறு இன்ஸ்டியூட்டில் போய் நான் படித்தேன். தூரமாக இருந்ததுனால ஒரு ஆட் பார்த்தேன். நான் அதில் அங்கே போய் நான் கலந்துக்கிட்டதுனால எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுக்கடுத்து எங்கள் இன்ஸ்டியூட் பேர் டாக்டர் சிற்பி ஜெயராம் பல்கலைக்கூடம். எங்கள் மேம் பேர் சார்கோல் பிரபாகரன். அப்புறம் அங்கே போனது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. நிறையா ஃப்ரெண்ட்ஸும் கிடைச்சாங்க. அதுக்கடுத்து நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் காலில் சலங்கை கட்டி நான் ஆட போகிறேன். அது புது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. நான் ஃபர்ஸ்ட் டைம் சலங்கை கட்டி ஆட போகிறேன். இது புது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதுவும் யூனிவர்சிட்டியில் பெரிய ஸ்டேஜில் ஆட போகிறேன். தேங்க்யூ. ட்ராயிங், மை ஹாபி இஸ் ட்ராயிங் அண்ட் டான்ஸிங். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு நான் ஸ்பெல்பியில் நான் கலந்துக்கிட்டேன். நேஷ்னல் லெவலில் போனேன். அதுக்கு ஒரு மெடலும் அதுக்கடுத்து ஒரு சர்டிஃபிகேட்டும் எனக்கு ப்ரைஸாக கிடச்சிது. நெக்ஸ்ட்டு துர்கா பூஜையில் நான் கலந்துக்கிட்டேன். அதில் சர்டிஃபிகேட் ஒன்று கிடச்சிது. அதுக்கடுத்து ஒரு விநாயகர் கோயில் ஆடினா அதில் சர்டிஃபிகேட் கிடச்சிது. அதுக்கடுத்து நான் பெட்டிட் செமினார் ஸ்கூலில்
க்ரியேட்டிவ் ரைட்டிங்கில் நான் வந்து கலந்துக்கிட்டேன். அதில் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிது. அதுக்கடுத்து நான் வந்து ட்ராயிங்லேயும் நான் கலந்துக்கிட்டேன். அதில் வந்து எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடச்சிது. தேங்க்யூ. வணக்கம், என் பேர் வந்து புஷ்பலிங்கம். நான் வந்து ஒரு டீச்சராக வேலை செய்கிறேன் கவர்மெண்ட்டில். என்னுடைய மகள் தான் வந்து இந்த சிற்பி ஜெயராம் பல்கலைக்கூடத்தில் வந்து டான்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கிறேன், கற்றுக்கிட்டாங்க. இங்கே வந்து ஆரம்பத்துலேருந்து பார்த்தா என் பொண்ணுக்கு வந்து டான்ஸ் மேலே ஆர்வம். சரி, கொஞ்ச நாள் பார்த்தோம், இங்கே எதுவும் இன்ஸ்டியூட் எங்களுக்கும் தெரியவே இல்லை. சரி, அதுக்கடுத்து பார்த்தோம் பின்னாடி வீடு பின்னாடியே ஒரு பள்ளிக்கூட இன்ஸ்டியூட் இருந்ததால் அங்கே வந்து சேர்த்து விட்டோம். இதுக்கு முன்னால் வந்து ஒரு இன்ஸ்டியூட் வந்து நாங்கள் சேர்த்து விட்டோம். அது ஒரு 1 இயர் அங்கே போய் ஜாயின் பண்ணாங்க. அவங்க ப்ராக்டிஸ் நான் கொடுத்துருந்தாங்க. அது வந்து எங்கள் வீட்டில் இருந்து ரொம்ப தூரமாக இருந்துச்சு. தினந்தோறும் வந்து அங்கே போயிட்டு விட்டுட்டு அதுக்கடுத்து ஆக்ஷன் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. 1 வருஷம் அதுக்கப்புறம் மே மாதம் பார்த்தா இந்த இன்ஸ்டியூட் வந்து வீட்டுக்கு பின்னாடியே இருந்ததால் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அமைஞ்சிது. அங்கே மேடம்கிட்ட வந்து சார்கோல் மேடம்கிட்ட என் பொண்ணை சேர்த்து விட்டோம். அங்கே வந்து நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ப்ரோக்ராம் வந்து அவங்க மேடை அதிகமாக அதனுடைய பயம் எல்லாம் போக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ப்ராக்டிஸ் பண்ண அவங்களுக்கு அது ஆகிடுச்சு. இந்த சலங்க பூஜை அவங்கள பங்கேற்கிறது வந்து அந்த பயம் இருக்காது அப்படின்ட்டு நாங்கள் நம்புகிறேன். ஏன்னா ப்ராக்டிஸ் தினந்தோறும் போயிட்டு இருக்குது. சலங்க பூஜையும் வீக்லி வந்து 3 days கிளாஸ் போயிட்டு இருக்குது. சனி ஞாயிறும் கிளாஸ் போயிட்டு இருக்குது. ஸோ தொடர்ந்து கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறதால இவங்களுக்கு வந்து சலங்கை பூஜை நல்லா பண்ணுவாங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கையும் இருக்குது. நல்ல இன்ஸ்டியூட்டாக இருக்குது. இவங்களுடைய ஃபீஸும் பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மற்ற இன்ஸ்டியூட் கம்பேர் பண்ணக்குள்ள நல்ல ப்ராக்டிஸ் ஹார்ட் ஒர்க்கும் கொடுக்குறாங்க, ஃபீஸும் கம்மியாக இருக்குது. அதனால் வந்து எங்களுக்கு மன திருப்தியாக இருக்குது. ஸோ இந்த சலங்கு பூஜை நல்லா நடக்கும் அப்படின்ட்டு மேடமுடைய ஒத்துழைப்பால் நல்லா நடக்கும் அப்படின்ட்டு நாங்கள் நம்புகிறோம்.